வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி vlogல சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறோம். நம்ம ஸ்டைலில் பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒய்எஸ்எம் ஹோம் ஷெஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு டோ ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, கூடவே 2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக மாவு சாஃப்டாக இருக்கான்னு மாவை அழுத்துனா மேலே எழுந்து வரணும், செக் பண்ணிக்கோங்க. கடாயில் சிக்கனில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்ததும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஆறின சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மோமோஸ்கில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக கேபேஜ், கேரட், கேப்சிகம், பச்சை மிளகா, பீன்ஸ், அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நான் சாப்பர் வச்சு தான் சாப் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக்கானால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பிசைஞ்சு வச்ச மாவை மெல்லிசாக தேய்ச்சிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ஒரு சைடு மட்டும் ஃப்ரில்ஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மோமோஸ் வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிரும். இது அப்படியே சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.